அனைவருக்கும் வணக்கம். இன்று நான் 10 மணி என்ற ஒரு தலைப்பில் பேசுகிறேன். நான் தமிழ் சேனல்லேருந்து இங்கே வந்திருக்கேன். ஓகே, எல்லாரும் கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் மற்றும் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கண்டிப்பாக காமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க. சில வீடியோக்கு நான் காமெண்ட் போட மாட்டேன், சில வீடியோக்கு நான் காமெண்ட் பாக்ஸ் இருக்கோ கமெண்ட் பாக்ஸ் பண்ணுங்கள், கண்டிப்பாக காமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, இன்றைக்கி நான் பத்துமலையை பற்றி பேசுகிறேன். பத்துமலையோட சீக்ரெட்ஸ், முக்கியமான விஷயங்கள், அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு அந்த டைமில், இந்த மாதிரியான புதிய புதிய விஷயங்கள் உங்களோட கலந்துரையாடுறதுக்கு இங்கே வந்திருக்கேன். கண்டிப்பாக இந்த வீடியோவை முழுமையாக பாருங்கள். கடவுளை நம்பினோர் கைவிடப்படார் என்ற குரலோடு துவங்குகிறேன். பத்துமலை என்பது மலேசியாவில் புகழ்பெற்ற ஒரு குகை கோயிலாகும். சுண்ணாம்பு குன்றுகளில் இயற்கையாக அமைந்த குகைகளில் உள்ள இந்த கோயில் மலேசிய தலைநகர் கோலாலம்பூரிலிருந்து 13 கிலோமீட்டர் வடக்கே கோம்ப மாவட்டத்தில் உள்ளது. இந்த குகை கோயிலில் உள்ள பல சிறிய குகைகளும் பெரிய குகைகளும் உள்ளன. ஒரு காலத்தில் ஒரு ஒற்றையடி பாதையில் சென்ற மலையின் உச்சியில் இருக்கும் முருகப்பெருமானை வழிபட்டு வந்த காலம் மாறிவிட்டது. இன்று இழுவை ஊர்திகளை பயன்படுத்தும் அளவிற்கு நவீனமாகிவிட்டது. பத்துமலையில் சிகரத்தில் இருக்கும் முருகப்பெருமானின் சன்னாதத்தை அடைய 272 படிகளை ஏறி செல்ல வேண்டும். ஓகே, இப்போ இந்த பேசேஜ் என்ன சொல்லுதுன்னா, இது கோலாலம்பூரில் 13 கிலோமீட்டர் வடக்கு லெவலில் மாவட்டத்தில் இருக்குது. ஓகே, அதாவது இதில் சிறிய கோயிலும் இருக்குது, பெரிய கோயில்களும் இருக்குது. இது ஒரு ஒற்றையடி பாதை. ரொம்ப முந்தைய காலத்தில் ஒரு ஒற்றையடி பாதை இருக்கும். அந்த ஒற்றையடி பாதத்தில் தான் முருகப்பெருமான் மேலே இருக்கிற முருகப்பெருமானை வணங்கிட்டு வந்தாங்க. ஆனால் இப்பொழுது நிறைய கொஞ்சம் விசாலமாக இடம் இருக்குது. கடைகள், சின்ன சின்ன கடைகள், சாப்பிட்ற கடைகள், பூவை கட்டுற கடைகள், அதுக்கப்புறம் அங்கே ஒரு மியூசியம் சொல்ல முடியாது, ஒரு மிருகம் இது இருக்குது, அங்கே அது இருக்குது. அதுக்கப்புறம் குரங்குகள் நிறையா இருக்கும். அது எப்பயுமே நம்ம மறக்க முடியாது. அங்கே நிறைய குரங்குகள் இருக்கும். இன்னொன்று நம்ம முக்கியமான விஷயம் பார்க்கணும்னா, முருகப்பெருமான் முன்னுக்கே ரொம்ப வளர்த்தியாக ஒரு முருகப்பெருமான் சிலை இருக்கும். ஓகே, அதுக்கப்புறம் முருகப்பெருமான் சந்நிதியை அடையணும்னா 272 படிகளை தாண்டி தான் நம்ம போகணும். இந்த மாதிரி கஷ்டங்கள் எல்லாம் அனுபவித்து தான் நம்ம முன்னோர்களும் நம்மளும் போய்கிட்டு இருக்கோம். 72 படிகளை ஏறி கஷ்டப்பட்டு போயிட்டு, இருந்தாலும் அங்கே போயிட்டு அந்த சாமி கும்பிட்ற அது கிடைக்கிற பயன், அந்த பிளெஸிங்ஸ் நம்மளுக்கு எங்கேயுமே கிடைக்காது. அதுதான் நம்ம கஷ்டப்பட்டு சாமி கும்பிட்றோம், அந்த மாதிரி அந்த இது கிடைக்கும். ஸோ கஷ்டப்பட்டாலும் பிளெஸிங்ஸ் கிடைக்கிது. அந்த மாதிரி ஒரு நோக்கத்தோடு தான் இந்த 202 படிகள் கட்டியிருப்பாங்கன்னு எனக்கு தெரியல. ஆனால் ஓகே, கோலாலம்பூரில் புகழ்பெற்று விளங்கிய கே. தம்புசாமி பிள்ளை எனும் செல்வந்தரால் 1891 இந்த பத்துமலை கோயில் உருவாக்கப்பட்டது. படிப்படியாக வளர்ச்சி பெற்று இன்று உலக அளவில் புகழ்பெற்று வழங்குகிறது பத்துமலை திருத்தலம். கலை 1860 பத்துமலை பகுதிகளில் வாழ்ந்த சீனர்கள் காய்கறிகளை பயிரிட்டு வந்தனர். அவர்களுடைய வேளாண் தொழிலாளர்களுக்கு உரம் தேவைப்பட்டது. ஆகவே அவர்கள் பத்துமலை குகையிலிருந்தே ஒவ்வால் சாணத்தை தோண்டி எடுத்து பயன்படுத்தி வந்துள்ளனர். அதற்கு முன்னர் இந்த குகைகளில் தெலுவான் மக்கள் எனும் மலேசிய பழங்குடியினர் வாழ்ந்து வந்தனர் என்று வரலாற்றை சான்றுகிறது என்று கூறுகின்றனர். இவர்களும் பத்துமலையை தங்களின் புனித தலமாக பயன்படுத்தி வந்துள்ளனர். ஓகே, இங்கே சீனரை ஆட் பண்ணியிருக்காங்க. ஓகே, முந்தி சீனர்களும் இந்த இடத்த பயன்படுத்தி இருக்காங்க. அந்த காலத்தில் 1991 படிப்படியாக வளர்ச்சி அடைஞ்சிருக்கு. இந்த படிப்படியான வளர்ச்சி அடைஞ்சது நம்ம இந்த கடை இதெல்லாம் பார்த்துருக்கோம். இந்த கடை 1960 பத்துமலை பகுதிகளில் வாழ்ந்த சீனர்கள் காய்கறிகளை பயிரிட்டிருக்காங்க பக்கத்திலே. அதை நான் இந்த இடத்துல நான் போட முடியல. அந்த மாதிரி சில அந்த இதெல்லாம் அங்கே நட்டுருக்காங்க கொஞ்சம் தூரத்தில். அதுக்கப்புறம் அந்த என்ன சொல்கிறது, அந்த பயிருக்கு உரம் தேவைப்படும். கண்டிப்பாக உரம்லாம் தேவைப்படும். அப்போ தான் செழிப்பாக வளராங்க. அந்த டைமில் நம்ம பத்துமலை அந்த இதை தோண்டியிருக்காங்க. அதில் ஒவ்வாள் சாணத்தை எடுத்து அவங்க உரமாக பயன்படுத்தியிருக்காங்க. அதற்கு முன்னர் துலுவான் மக்கள் அந்த மலேசிய பழங்குடியினர் வாழ்ந்து வந்திருக்காங்கன்னு சொல்கிறாங்க அந்த வரலாற்றில். அதுக்கப்புறம் என்னென்னா,
இந்த புனிதம் அவங்களும் இந்த இடத்த புனிதமாக தான் நினச்சிருக்காங்க. ஏன்னா இப்போ தான் வந்து இந்த மதம் இதை பற்றிலாம் இருக்குது. ஆனால் நான் எல்லாத்துலேயுமே எல்லாருமே ஒன்று தான் நினைப்பேன். அதே மாதிரி தான் தமிழர்கள், சீனர்கள், மலாய்க்காரர்கள் எல்லாருமே ஒன்று தான். இந்த நோக்கத்தோடு நான் இந்த இடத்துல இருக்கேன். இந்த வீடியோவில் நான் பேசிக்கிட்டு இருக்கேன். பார்த்தீங்களா, சீனர்கள் நம்ம கோயிலுக்கு வந்திருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த துளுவான் மக்கள், அதாவது திமுவான் மக்களும் இந்த இதை வந்து அவங்க வந்து ஒரு நல்ல புனித தலைமுறை, அதாவது வந்து அவங்க வந்து நினச்சிருக்காங்க. ஹலோ, இதை முக்கியமாக நீங்கள் படிக்கணும். இதுதான் முக்கியமான விஷயங்கள். 1878ஆம் ஆண்டில் வந்து 10 மலை பகுதிகளில் இருந்த சுண்ணாம்பு குன்றுகளை ஆய்வு செய்த அமெரிக்க தாவியாளர்கள் வில்லியம் டெம்பிள் ஹார்னடி என்பவர் பத்துமலை பற்றி வெளியுலகத்திற்கு அறிவித்தார். பத்துமலையின் பெயர் புகழடைந்தது. அதன் பின்னர் 14 ஆண்டுகள் கழித்து 1991இல் தம்புசாமி பிள்ளை அங்கு ஒரு கோயிலை கட்டினார். பத்துமலை கோயிலும் நிலையில் ஒரு வேல் வடிவத்தில் இருந்தது. அவரை பெரிதும் கவர்ந்தது. ஓகே, முதல்ல நான் மேலதை பற்றி முக்கியமாக சொல்லிடுறேன். 1928 வந்து சுண்ணாம்பு குன்றுகளை ஆய்வு செய்த அமெரிக்க தாவலியார்கள் வந்து அந்த டெம்பிள், அதாவது அந்த கொடுத்துருக்காங்க பாருங்க, வில்லியம் டெம்பிள் ஹார்னடி என்பவர், அவர் வந்து அந்த பற்றி வந்து அறிவித்திருக்காரு. அப்புறம் பத்துமலையினோட பேர் வந்து அதனால புகழ்ந்திருக்கு. காட்சி தீ போல புகழ்ந்திருக்கு. காட்சி தீ போல அனைவருக்கும் பரவி இருக்கு, முக்கியமாக சொல்லணும்னா. அதுக்கப்புறம் அதுக்கு கழித்து இந்த விஷயங்கள் கழித்து 14 ஆண்டுகள் கடந்து வந்தபோது 1891 வந்து பிள்ளை தம்புசாமி பிள்ளை என்று அவர் வந்து இந்த கோயில் வந்து இன்னும் மேலோட்டம் கட்டியிருக்காரு. கட்டின அந்த பத்துமலை கோயில் வந்து ஒரு வேல் வடிவத்திலிருந்து அவரை பெரிதும் கவர்ந்தது. அந்த வேல் வடிவம் வந்து அவரை பெரிதும் கவர்ந்ததுனால இருந்தது. ஓகே, அடுத்து இந்த முக்கியமான விஷயங்களை நீங்கள் கேட்டு மகிழணும். 1992 பத்துமலையின் முதல் தைப்பூசம் பத்துமலை கோயில் முருகப்பெருமானுக்கு அர்ப்பணம் செய்யப்பட்டது. அதற்கு முன்னர் 1997இல் தம்புசாமி பிள்ளை கோலாலம்பூரில் ஸ்ரீ மகா மாரியம்மன் கோயிலை தோற்றுவித்தவர். 1991இல் பத்துமலையின் குகை கோயிலில் ஸ்ரீ சுப்பிரமணியர் சிலையை நிலைநாட்டினார். 1992இல் என்ன நடந்திருக்குன்னா, பத்துமலை தைப்பூசம் கொண்டாடப்பட்டு வருகிறது. 1920இல் குகை கோயிலுக்கு செல்ல மரக்கட்டைகளிலான 272 படிகளுக்கு கட்டப்பட்டன. குகை கோயில் 100 மீட்டர் உயரத்தில் இருக்கிறது. ஓகே, இந்த முக்கியமான விஷயங்களை நம்ம கேட்போம். என்ன முக்கியமான விஷயம் சொல்ல போறோம்னா, இந்த பத்துமலை கோயில் வந்து முருகனுக்கு பெருமை அர்ப்பணம் செய்யப்பட்ட ஒன்று. அதற்கு முன்னர் வந்து அவர் வந்து கோலாலம்பூரில் தப்புசாமி பிள்ளை வந்து கோலாலம்பூரில் மாரியம்மன் கோயில் ஒன்று தோற்றி வச்சிருக்காரு. அதுக்கப்புறம் 1991 வந்து பத்துமலை கோயில் ஸ்ரீ சுப்பிரமணிய சிலையை வந்து நிலைநாட்டியிருக்கார். அந்த சின்ன சின்ன குகைகள்லாம் இருக்குல்ல, அந்த குகையில். அதுக்கப்புறம் 1992இல் இருந்து பத்துமலையில் தைப்பூசம் கொண்டாடப்பட்டு வருகிறது. அதுக்கப்புறம் பார்த்தீங்களா, இது விமரிசி அந்த டைமில் நடந்திருக்கோன்னு நம்மளுக்கு தெரியல. அதெல்லாம் என்னால் முடிஞ்சுன்னா நான் கண்டிப்பாக நம்மளோட சேனலில் போடுறேன். கண்டிப்பாக பார்த்து மகிழுங்க. அதுக்கப்புறம் 1920 வந்து குகை கோயிலுக்கு செல்ல மரக்கட்டைகளிலான 272 படிகளை, அதாவது மரக்கட்டைகளை வைத்து 222 படிகளை வந்து கட்டிட்டு குகை கோயில 100 மீட்டர் உயரத்துல வச்சிருக்காங்க. இதுதான் இந்த இடத்துல நம்மளுக்கே பிரமிச்சு வைக்கிற ஒரு விஷயமா இருக்கு. அதுவும் அவங்க ஒரு இதாக கட்டல, தெரியுமா? 1 2 3 4 5 6 அந்த மாதிரி 6 விஷயங்கள் கட்டியிருக்காங்க. எப்படி நான் சொல்றேன், மேலே பாருங்க, எல்லாமே நம்மளுக்கு ரொம்ப விமர்சையா இருக்கும். ஓகே, அடுத்து ராமாயண குகை. பத்துமலை அடிவாரத்தில் கலிகூட குகை அருங்காட்சியக குகையான 2 குகைகளிலிருந்து குகைகோயில்கள் உள்ளன. இந்த குகை மையங்கள் 2008ஆம் ஆண்டு புதுப்பிக்கப்பட்டன. அவற்றில் முருகக்கடவுள் சுரவந்தன் செய்யும் காட்சிகள் அருங்கலை ஓவியங்களாக வரையப்பட்டுள்ளன. பத்துமலையிலாக இடது புறத்தில் ராமாயண குகை உள்ளது. ராமாயண குகை பத்துமலையின் அடிவாரத்தில் கலைக்கூட குகை அருங்காட்சியக குகையான 2 கோயில்கள் உள்ளன. இந்த குகை மையங்கள் 2008ஆம் ஆண்டு புதுப்பிக்கப்பட்டன. அவற்றில் முருகக்கடவுள்
சூரவதம் செய்யும் காட்சிகள் அருங்கலை ஓவியங்களாக வரையப்பட்டுள்ளன. பத்துமலையின் இடது புறத்தில் ராமாயண குகை உள்ளது. ஓகே, இதுல என்ன சொல்ல வராங்கன்னா, குகையான இந்த இது இருக்குது. நிறைய குகை அடிவாரத்துல நிறைய குகையெல்லாம் இருந்திருக்கு. கலைக்கூடம் இருந்திருக்கு. இந்த குகை 2008 புதிக்கப்பட்டு இருக்கிறது. இது ராமாயண குகையாகவும் உள்ளது. அதுக்கப்புறம் ராமாயண குகையை பத்துமலை அடிவாரத்துல கலைக்கூட குகையாகவும் அருங்காட்சி குகையாகவும் இருவேயாகவும் இருந்தது. இந்த குகை மையங்கள் 2008 புதிக்கப்பட்டன. அதுக்கப்புறம் தோற்றுவிக்கப்பட்டது. அவற்றின் முருக கடவுள் சூரவந்த காட்சிகள் அருங்கல ஓவியங்களை அந்த இடத்துல அந்த பத்துமலையில இடது புறத்தில் ராமாயண குகை உள்ளது. பத்துமலையோட இடது புறம் ராமாயண குகை உள்ளது. இதுதான் முக்கியமாக தெரிவிக்கிறாங்க. ஓகே கைஸ், கண்டிப்பாக இந்த கதை உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நன்றி. கடவுள் பற்றி உள்ளவர்கள் கண்டிப்பாக கைவிட மாட்டார்கள். கடவுளை நம்பினோர் கைவிடப்படார். அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம். ஆலயம் தொழுவது சாலை நன்று. இல்லறம் அல்லது நல்லறம் அன்று. ஈயார் தேட்டை தீயார் கொள்வர். ஒன்று சுருங்குதல் பெண்டிற்கு அழகு. ஊருடன் பகுதியின் வேருடன் கெடும். எண்ணும் எழுத்தும் கண்ணியத்தகும். ஏவா மக்கள் மூவா மருந்து. ஐயம் புகிலும் செய்வன செய். ஒருவனை பற்றி ஓர்வத்திரு. ஓதலில் நன்று வீதியிற்கு ஒழுக்கம். அவ்வியம் சுருக்குதல் ஆக்கத்திற்கு அழிவு. அக்கமும் காசும் சீக்கென தேடு. கற்பெனப்படுவது சொல் திறம்பாமே. காவல் தானே பாவையர் கழகுன்னு நம்ம ஔவையார் இவ்வளோ செஞ்சிருக்காங்க. சிறுவருவர் அகர முதல் எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதிர்ச்சி உலகு. கற்றதனால் ஐயப்பயன்கோள் வாரறிவன் நற்றான் தொழாரினேன் மலர் மிசை எங்கினான் மானடி சேர்ந்தான் நிலமிசை நீடு வாழ்வார். மிசுமின் துருவியிலே நல்லாள் மற்றும் அங்கே பசுவோர் தலை காண்பதறிது. மனத்துக்கண் மாசில நாதல் அனைத்தார ஆகுள் நீலப்பெற அடுக்காராவாவை குடி இன்னாற்றல் நான்கு இல்கா என்றது அறம். மகன் தந்தை காற்று முதலிவன் தந்தை நோற்றான் கொள்ளினும் சொல்லி தெரிவிச்சிருக்காரு. அதே மாதிரி ஆவியாரும் நிறைய சொல்லியிருக்காங்க. இப்போ நான் சொன்னது கொன்றை வேந்தன். இப்போ நான் ஆத்திச்சூடிக்கு வரேன். இந்த அகர முதல் எழுத்தெல்லாம்லாம் முடிச்சுட்டு கன்றொன்று சொல்லில் அப்போல் வளை சனி நீராடு நிலப்பட உரை இடப்பட வீட்டில் இணக்கம் அறிந்து இனங்கன்னு இவ்வளோ தெரிவிச்சிருக்காங்க. இதெல்லாம் படிச்சுனாலே உங்கள் வாழ்க்கை ஒழுக்கமாகும். நன்றி. உங்களுடைய இவ்வளோ நேரமாக இந்த விஷயத்தெல்லாம் தொடர்பு கொண்டதுக்கு நான் ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன். கண்டிப்பாக தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.